அதாவது வன்னிய இடஒதுக்கீடை பற்றி அவங்க பேசுகிறாங்க. நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், இந்த இடஒதுக்கீடை கொடுத்ததே தலைவர் கலைஞர் தான். அதை யாரும் இவங்க மறுக்க முடியாதுன்னு நான் முதல் விஷயத்த சொன்னேன். ரெண்டாவது, எலெக்ஷன் டைமில் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் 10.5 பற்றி பேசுகிறாங்கல்ல, 10.5 எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ நீங்கள் ஒரு சர்வே எடுத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானேன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் அவசரமாக எலெக்ஷனுக்காக தான் கொடுத்தீங்கன்றதான் நான் சொல்கிற குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் உண்மையாகவே வன்னியர்களுக்கு நீங்கள் வந்து செய்யணும்னு என்ன இருந்திருந்தா, இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்திருந்தா நீங்கள் சர்வே எடுத்து கொடுத்துருப்பீங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் தலைவர் கலைஞர் கொடுக்கும்போது ஏன் அதை கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியலன்னா, அவர் சரியான சர்வே அடிப்படையில் கொடுத்தாரு. சமூக நீதியை பற்றி இவங்க பேசுகிறாங்கல்ல, நான் கேட்குறேன், எம்ஜிஆர் ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார், எதுக்கு திரும்ப பெற்றாரு? தலைவர் கலைஞர் அந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து திரும்ப பெற்றிருப்பாரா? ஒரு இடஒதுக்கீடு இல்ல திமுக கொண்டு வந்த எந்த இடஒதுக்கீடோ இல்ல. இடஒதுக்கீடை பத்தி பேசும்போது, வகுப்பு வாரி பத்தி பேசும்போது 1925 தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியில வரும்போது என்ன காரணம் சொல்லி வந்தாரு? அந்த இடஒதுக்கீடு பத்தி பேசலாமா? அப்போ திமுக அதுல தெளிவா இருக்கு. இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும், சரியா கொடுக்கணும், யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது. ஆனா ஒன்றிய அரசு செய்யறதை பத்தி நீங்க பேசணும்னு சொல்றேன். நீங்க கூட்டணியில இருக்கீங்க, கூட்டணியில இருக்கும்போது ஒரு இடத்துல குறைந்தபட்சம் வலியுறுத்துங்க. நீங்க கண்டிக்க மாட்டீங்க. வலியுறுத்தல ஒன்றிய அரசை பார்த்து ஏன் வலியுறுத்த மாட்டீங்க?